நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 2 குடும்பத்தினர் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்தடுத்து 2 குடும்பங்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 குடும்பங்கள் திடீரென பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. சேலம் மேட்டூர் அருகே உள்ள தண்ணீர்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் செவண்டி என்பவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவருடன் காவல்துறையினர் விசாரணை அவருடைய வீட்டின் அருகே உள்ள தரிசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த பெரியண்ணன் என்பவர் அதை தட்டிக்கட்டால் அந்த குடும்பத்தினர் தாக்குதல் நடந்ததாகவும் இது குறித்து புகார் அளிக்கும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கமலை பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் என்பவர் தனது குடும்பத்துடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார். குறிப்பாக சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியில் தொழில் மேற்கொள்வதற்கு 50 லட்சம் ரூபாய் கடனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் நிலமும் பெற்றுக்கொண்டு 75 லட்சம் ரூபாய் பணத்தை கட்ட வேண்டும் என மேலும் மிரட்டுவதாக கூறியும் அதேமாதிரி அவர்கள் மீது புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அவர்களும் இந்த தீக்குளிக்க முயன்ற பெரும் பரபரப்பட்டது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மக்கள் குறைதீர்க்கும் முகாம் ஒன்று அடுத்தடுத்து 2 குடும்பங்கள் தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.